கலர் பார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. இன்னைக்கு தலைவருடைய பிறந்தநாள் மே 1 பல படங்கள் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கூட பாத்தீங்க அப்படின்னா 2 படம் களத்துல இறங்கி இருக்கு. தீனா 1, பில்லா 1. ஸோ இந்த 2 படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க, அலையா கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை நம்ம கமலா சினிமாஸ்ல இருக்கோம். இங்க தீனா படம் ஓட போகுது. மக்கள்கிட்ட கேட்கும் போது இந்த படம் 2001 ரிலீஸ் ஆச்சு, அதே எக்ஸைட்மெண்ட்டோட இன்னும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த எக்ஸைட்மெண்ட் குறையாம மக்கள் ஆசையா பார்க்க வந்திருக்கிறாங்க. முக்கியமா தலை ஃபேன்ஸ் எல்லாம் தலையை கொண்டாடுறதுக்கான ஆவல்ல இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கு இவ்வளவு ஆவலா இருக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். தலை ஃபேனா நீங்க? 2 ஃபேன். தளபதி ஃபேன். இது புதுசா இருக்கே. சூப்பர். ஸோ தீனா படம் இன்னைக்கு வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட். ஆனா நான் தீனா படத்துக்கு வரல, கில்லி படத்துக்கு வந்திருக்கேன். கில்லி படத்துக்கு வந்திருக்கீங்க. ரைட், இப்போ என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. தம்பி யார் ஃபேன்? அப்படியா, அஜித் ஃபேனா? ஓகே. அப்பா அப்படி சொல்லி மிரட்டுறாரா? யார் ஃபேன் சொல்றா? அஜித் ஃபேன். சூப்பர். நானா தீனா படம் இறங்கி இருக்கு. நீங்க நிறைய தடவை அந்த படத்தை டிவிலே பாத்திருப்பீங்க இல்லையா? சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு போது தியேட்டர்ல பாக்கும்போது? நாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு இருக்கோம் இந்த படம். சோ முதல் தடவை தீனா ரிலீஸ் ஆகும்போது பாத்துட்டேன் தியேட்டர்ல. அப்பவே பாத்துட்டீங்க? ஆமா ஆமா. இப்போ ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, எத்தனை பேரோட? கண்டிப்பா. அவ்வளவு பெரிய தலை மேல? கண்டிப்பா எல்லா படமும் நான் 4 தடவை பார்த்துட்டேன். ஓகே. தலையுடைய தீனா படம் இறங்கி இருக்கு. ஆமா. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ப்ரோ. ஓகே. ஸோ தளபதியோட படம் கில்லி படம் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இல்லையா? அது தனியா வந்துச்சு. இப்போ தீனா பில்லா அப்படின்னு 2 படம் வருது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த படத்துக்கு மக்களுடைய ஆதரவு பெருசா இருக்கும்? கில்லி தான். நான் விஜய் ஃபேன். அப்படியா? ஓகே. ஸோ அப்போ தலை படத்துக்கு, அதுவும் தலை பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? அடுத்த நாள் ஏன் பர்த்டே. ஓகே. ஸோ மேல ஒன்னா பிறந்தார் அப்படிங்கிறக்காண்டி? ஓகே. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க. மற்றவங்களாவது தலை ஃபேனா? தலை ஃபேன் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ தீனா படம் எப்போ டிவில பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? பாத்திருப்பீங்க இல்லையா ஏற்கனவே? இது தீனா பார்க்கவே இல்லையா? சரி பாப்போம். 2001 வந்த படத்தை இன்னும் பார்க்கலையா? ஓகே. ஸோ அதனால நீங்க எக்ஸைட்டா தான் இருக்கீங்க இல்லையா? ஓகே. அதுல சில மாசான சீன்ஸ்லாம் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துவாங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்க? தளபதி ஃபேனா? கூட சேர்ந்து கத்துவோம் ப்ரோ, இல்ல அடிப்பானுங்க. ஓஹோ, சேர்ந்து கத்தலன்னா அடி விழுகும். ஆமா ப்ரோ. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர் தம்பி. எல்லாமே குடும்பமா வந்திருக்கீங்க, அதுவும் கருப்பு சட்டையில தீனா படத்துக்கு வந்திருக்கீங்களா? எதுக்கு? யூனிஃபார்ம் வரும்னு வந்திருக்கீங்களா? சரி, பிளான் பண்ணி. இதுல யாரெல்லாம் தலை ஃபேனு? எல்லாருமே. நீமா? சரி, உனக்கு தலை படத்துல ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன? இப்ப துணிவு, ரீசெண்டா துணிவு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தா? சரி, இந்த தீனா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இல்ல, ஏற்கனவே டிவில பாத்திருக்கியா படத்தை? பாத்திருக்கேன். அதுல எந்த சீனா டிவில பாக்கும்போது அப்படியே நரம்பு புடைக்கிற மாதிரி இருக்கும்? தலை இந்த கத்தி எல்லாம் இப்படி எடுப்பாங்களே, அந்த சீன் தான் கைலாட்ட கட்டுற சீன். ஓகே. சோ உனக்கு என்ன சீன் ரொம்ப ஃபேவரட்டான சீன்? அதே சீன் தான். கத்தி அவன் சொன்னோன்னா அது அப்படியே காப்பி அடிச்சு. இல்ல அந்த சீன் தான் நல்லா இருக்கும். சோ அதுல நான் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுற சீன் ஒரு பயங்கரமா இருக்குமா? சரி, அதை டிவில பாக்குற வரைக்கும் ரைட்டு. இன்னைக்கு தியேட்டர்ல வரப்போகுது. அந்த சீன்லாம் பண்ணும்போது எப்படி புதுசா இருக்க போகுது? இருக்கணும். தியேட்டர் சீன்லாம் கிழிச்சிட மாட்டீல்ல? இல்ல அதெல்லாம். ஓகே. சோ வீட்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க படத்துக்கு? நாங்க எல்லாம் ஃபேமிலியா இருக்கோம். 14 மெம்பர்ஸ். 14 பேர் வந்திருக்கீங்க. பாதி தியேட்டர் ஆக்கிரமிச்சிட்டீங்களே.
ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். போய் படத்தை பாருங்க. தேங்க்யூ சார். பேசவே மாட்டாங்க தம்பி. தலை ஃபேனு. தலை படத்துல ஏதாவது டைலாக் தெரியுமா தம்பி? விஜய் பிடிக்குமா? பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. சரி, ரைட். உனக்கு தலை படத்துல ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம்? துணிவு. துணிவு படம் பிடிக்குமா? இல்ல ஏதாச்சும் டைலாக் தெரியுமா? தெரியாது. அக்கா வணக்கம். ஜாலியா சொல்லுங்கக்கா. தீனா படம் வந்து நம்ம நிறைய படத்துல வந்து பாத்துருப்போம்ல. நீங்க யாருக்காண்டி வந்திருக்கீங்க? நான் அஜித்துக்காக. அஜித்துக்காக தான் வந்திருக்கீங்களா? பக்கத்துல இருந்து யாரோ லைலாக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க அப்படி பண்ணுவீங்களா? ஆமா. பண்ணிக்கிட்டீங்க. அந்த படம் நீங்க வந்து நிறைய டைம் பாத்துருக்கீங்களா டிவில? ஃபேவரட் சீன் என்ன சொல்லுவீங்க? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அத்தி குச்சி. அவத்தி பத்திக்காத. சரி, 2 லைன் பாடி காட்டுங்க. எனக்கு பாட்டெல்லாம் வராது. பிடிக்கும்ன்றீங்க, பாடி காட்ட மாட்டீங்க. ஏன்க்கா? பாட்டுலாம் வராது. ஓகே, சோ இன்னைக்கு வந்து தலையோட பர்த்டே இல்ல, சோ உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே தல. சூப்பர், தேங்க் யூ. தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒரு இது பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவர் பண்ணுற அந்த படத்துக்குன்னு அவர் கொடுக்குற உழைப்பும் சரி, அவர் ஹார்ட் ஒர்க்கு, அது யாருனாலும் எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் அவராக இறங்கி பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்குறப்ப நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். இப்படி இறங்கி செய்கிற ஆள் இருக்காரா அப்படின்னு. இந்த வயசுலேயே அந்த ஹார்ட் ஒர்க். இப்போ கூட பார்த்துட்டு விடாமுயற்சி அந்த இதுக்கு ஒரு கார் செய்து பார்ப்பாரு. அதெல்லாம் சொல்லும் பார்த்தாரு எனக்கு இதாயிடுச்சு. ஐயோ இப்படியா இருக்காண்டு. ஆனால் அதையும் தாண்டி அவர் ஷூட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதோ ஃபேன்ஸுக்கு அவர் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அது ஒரு ஹார்ட் ஒர்க்கும் தான். கண்டிப்பா. சோ இன்னைக்கு அவருடைய பர்த்டே. நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. முதல்ல ஒரு விஷயம், ஹாப்பி பர்த்டே தலை. அதேதான், நானே விஷயம் கேட்டு வாங்கன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு குவாலிட்டி இதுக்காக தான் நான் அவருடைய ஃபேனா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? ஃபேனா இருக்குன்னா ஒரே விஷயம், அவர் போடுற அவரோட இது உண்மையா அவர் நடந்துக்கிற விஷயமும் ஹார்ட் ஒர்க்கும் தான். அது எதுவுமே மாறாது இன்ன வரைக்கும். அதுதான். இன்னொரு விஷயம், நான் நிறைய விஷயங்கள் கேட்டா கூட தீனா படத்துல அவர் வந்து செம்ம அழகா இருப்பார். இந்த ஹேர் ஸ்டைல் ஐயோ விண்டேஜ் தலை தாங்க. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நீங்க சொல்ற இந்த அமர்காலா, தீனா, வாலி எல்லாம் கொண்டாடணும் அவ்வளோ ஆட்டம் என்னன்ற. அதெல்லாம் விண்டேஜ் தான். அவரோட அளவுக்கு இதுக்கும் இன்னைக்கு அடிச்சுக்க முடியாது. கண்டிப்பா. சோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா எல்லாமே சால்ட் அண்ட் பெப்பர்ல வந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் உடம்ப குறைச்சிட்டு அப்படியே நர முடி இல்லாம கருப்பு முடியல வந்தாருன்னா எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாருன்னா இப்ப இந்த பில்லா லுக்ல வர மாதிரி வரும். அந்த ஸ்டைல்ல ஒரு படம் பில்லா 3 எடுத்துடலாம். பில்லா 2வே அதே ஒரு ஸ்டைல்ல ஒரு அந்த பிளாக் ஃபுல்லா எடுக்கும், பக்காவா இருக்கும். சூப்பர். சோ தீனா படம் வந்து முருகதாஸ் அவர்கள் எடுத்திருந்தாரு. லவ் சீனும் சூப்பரா இருக்கும், ஆக்ஷன் சீனும் செம்மையா இருக்கும்ல. சோ உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன்? நமக்கு எங்கன்னா அந்த இன்ட்ரோல வந்து சாட்சி சொல்றது தப்பு, ஆனா பொய்சா சொல்ல வர. ஆனா உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. ஐயா அது பின்னாடி வந்துடும். அந்த இது வத்தி குச்சி சாங் முன்னாடி வந்து தலை இருக்கும் போது வால் இருக்கும். நீ யாரு தலை அப்படின்னா அந்த இடம் நானும் அங்க ஆடுறேன். தலை நீ யாரு தலை, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். நீ சொல்லும் போதே எனக்கு அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா ஓப்பனா வரணும்னா தீனா படம் கொஞ்சம் சீனா தான் பார்த்துருக்கேன், நான் படம் பார்க்கல. நான் வந்து அந்த படம் அந்த சீனா பார்த்து இதை தேட்டர்ல எப்படி விழுவோம். ஆனா நான் வந்து இது பிறகு 2 வயசு தான், 2-3 வயசு தான் வரும். நாம பாத்துக்க முடியாது. நான் இல்ல சொல்ல. 3 படம் தீனா படத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். இந்த 90s கிட்ஸ் வந்து தலை ஃபேனு, தலை வெறியனா இருப்பாங்கல்ல. நீ யார் ஃபேனு? விஜய். அப்படியா? நீ? விஜய். நான் அஜித். சரி. சோ இவங்க 2 பேரையும் நீ கூப்பிட்டு வந்திருக்கியா? உனக்கு வந்து தலையை எதனால பிடிச்சது? தலை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, அவரோட படம் எல்லாம் மாசா இருக்கும், அதனால பிடிக்கும். ஹெல்ப் பண்ணுவாரு நிறைய, அதனால. உனக்கு அவரோட படத்துல ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்னா மங்காத்தா. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? மங்காத்தா நல்லா பண்ணிருக்கலாம். பட் தீனாவும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ரைட்டு. உங்ககிட்ட கேட்பேன். இவனாவது பரவாயில்ல தலை ஃபேன் வந்திருக்கான். நீங்க தளபதி ஃபேன் ஆச்சு. பொதுவா ஒரு சண்டை போடுவாங்களே, உங்களுக்கு அந்த மாதிரி சண்டை எல்லாம் நடக்குமா? நடக்காது. உன் ஹீரோ உனக்கு பெருசு, என் ஹீரோ எனக்கு பெருசு. பயங்கரமான ஆளா இருக்கீங்களப்பா. சரி, உனக்கு தலை படத்துல ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்னா தலை இல்லையா? மங்காத்தா தான். உனக்கு? மங்காத்தா. ஏன் எல்லாருமே மங்காத்தான்றீங்க? அதான் சொல்லி கொடுத்தானா? அந்த படம் தான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். மங்காத்தா வந்து அஜித் வேற மாதிரி வில்லன் மாதிரி நடிச்சிருப்பாரு, அதனால. தீனா படம் ஆல்ரெடி பாத்திருக்கியா? டிவில பாத்திருக்கேன். 3 பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க.
அதுல ஒருத்தர் வந்து தலை ஃபேனா, 2 பேர் தளபதி ஃபேனா. நீங்க யார் ஃபேன்? நான் உலக நாயகன் ஃபேன். லைட்டா கொஞ்சம் அப்படி சிமிலாரிட்டி வேற தெரியுதானே. ஆமா. ஓகே. அவர் டைகாட் ஃபேனா? ஆமா, சூப்பர் கமலஹாசன் ஃபேன்ஸ் நான். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து தலையோடைய பிறந்த நாள். ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு தீனா படத்தை இறக்கி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் படம்லாம் மிகப்பெரிய லெவல்ல போகுது இல்ல. ஆமா ஆமா ஆமா, நல்ல படம்லாம் போகுது. இப்போ அவருடைய பர்த்டேக்கு இப்போ மங்காத்தா வரும்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தீனாவும் பில்லாவும் வந்திருக்கு. ஸோ இந்த 2 படங்கள்ல எந்த படம் மிகப்பெரிய மாசா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தீனா வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு லவ் சப்ஜெக்டா வந்து ஆக்ஷன் சப்ஜெக்டா வந்த படம் இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ரொம்ப கேப் விட்டு வந்த படம் வந்து பில்லா படம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் படமே வரல, 2 வருஷம் 3 வருஷம் வரல. அதுக்கப்புறம் பில்லா வந்து ஒரு மாசம் வந்தது. ஸோ 2 படமே நல்லா இருக்கும். லைக் பண்றது பாத்தீங்கன்னா பில்லா வந்து ஒரு ஸ்டைலா இருக்கும், இது வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஆனா இது ஃபேமிலியா பார்க்கலாம், சப்ஜெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு அவருடைய பர்த்டே, உங்களுடைய விஷஸ். அவர் வந்து யார் பிரச்சனைக்கும் போக மாட்டாரு, நல்ல மனுஷன். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவர். எதுலயும் தலையிட மாட்டாரு, அதிகமா பேசவும் மாட்டாரு. ஸோ நல்ல மனிதர் அவர். உழைப்பால வந்தவர், தனியா நின்று ஒரு சப்போர்ட் இல்லாம வந்தவர். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம வந்து டைஹார்ட் ஃபேனு தலைக்கு. ஸோ அப்போ நீங்க பார்த்த தலைக்கும் இப்போ பார்க்குற தலைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன அப்படியே அழகா அப்படியே தான் இருக்காரு, ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் வந்து ஃபேன்ஸ் கிளப் வேணாம்னு சொன்னாலும் நாங்க அவர் விடுற மாதிரி இல்லை. நம்ம வந்து அந்த அளவுக்கு ரசிகர். நான் வந்து லாஸ்டா விசுவாசம் இங்க வந்து பார்த்தேன். நான் ஃபாரின்ல இருக்கனால விசுவாசமும் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃப்ரெண்டும் வந்திருந்தா நல்லா வேற லெவல்ல பார்த்தோம் ரோகிணியில. இப்போ தீனா இங்க வந்திருக்கனால லாஸ்ட் டைம்ல இப்பதான் நான் வந்து ஃபாரின்ல வந்து 2-3 நாள் ஆகுது. டக்குன்னு டிக்கெட் போட்டாச்சு. அதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ தான் கிடைச்சிது. சரி, தலைக்காண்டி பார்ப்போம், என்ஜாய் பண்றது. நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் படம் வரும்போது எனக்கு 3 வயசு தான் ஆச்சு, 4 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. நீங்க முதல் தடவை தியேட்டர்ல ஆமா 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 ஆமா. சோ அந்த டைம்ல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கிரேஸ் இருந்துச்சு? அப்போ வந்து அந்த தலைன்னு சொன்னா உசுரை கொடுக்குற அளவுக்கு வந்து வெறித்தனமா இருந்தாங்க. இப்போ வந்து பசங்க இருக்கானுங்க. ஆனா அவர் சொன்னதுனால எல்லாம் ஃபேமிலி ஒர்க்கு கமிட்மெண்ட் அப்படின்னு போயிட்டாங்க. இஃப் யூ ஹேவ் எனஃப் டைம் கம் அண்ட் வாட்ச் மை ஃபிலிம், அவ்வளோதான். அவர் சிம்பிளா சொன்னார், லைவ் லெட் லைவ் கலாஸ், வாழ வீடு. இதுதான் எங்க தலையோட இது. அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எல்லா ஃபேன்ஸ் சார்பா எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், நல்லா இருக்கணும், அவரு நல்லா இருக்கணும், அவ்வளோ. நான் தீனா வந்தப்போ நான் 4 வயசு தான் எனக்கு. நான் 98ல தான் பிறந்தேன். அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்திருக்கேன். சோ நீங்க அந்த படத்தை டிவில பாத்துருக்கீங்க? டிவில எல்லாம் பார்த்து நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. டிவில பார்க்கும்போது உணர்ச்சி பொங்குற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. படம் ஃபுல்லா பார்க்கும்போது அப்ப எப்படி இருக்க போகுது? அது இருக்கும் ஜி. ஸ்கிரீன்ல பார்த்தாலே எனர்ஜி வரும். இந்த சொல்லவே வேணாம், தீனாலாம் என்ட்ரில இருந்து சொல்லவே வேணாம், கிளைமேக்ஸ் வரைக்கும் சதற விட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த பாட்டு தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது, அந்த சீன்லாம் பறக்க விட்டுறலாம், நல்லா இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் போட்டு ஆடுறது கண்டிப்பா ட்விட்டர்ல எல்லாம் போட்டு விட்டுருவோம். தேங்க்யூ. தலை தான் ப்ரோ, அவருக்கு தான் வருது, வேற யாருக்கு வருது? சுபில், ஏன்னா நான் நிறைய ஃபேன்ஸ் கலந்து நிறைய பேர் வந்தாங்க, அதான் கேக்குறேன். எதனால தலை ஃபேனா? நானா ப்ரோ மங்காத்தால இருந்து ஃபேன் ப்ரோ, தலை ஃபேன் ப்ரோ. மங்காத்தா ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். சரி, யார் படம் தான், அவர் படம் பாத்துரலாம், அவ்வளவுதான், மாஸ் பண்ணிடலாம். சோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டாங்க. ஆமா, அதுக்கு ஈடு இடையே நம்ம ஒரு சம்பவம் பண்ண வேண்டி இருக்குல்ல. பண்ணிடலாம் ப்ரோ, இதுல என்ன இருக்கு? இப்போ உள்ள வாங்க, என்ன பண்றோம்னு பாருங்க, அவ்வளவுதான். முடிச்சுட்டு வரும்போது பாருங்க, செம்மையா இருக்கும். வெளில வந்தோடனே வந்து ஏன் மங்காத்தா போடல தான் கேட்பாங்க. தளபதி ஃபேனா? இல்ல ப்ரோ, தலை ஃபேன். ஆனா நீ ஏன் சொல்லிட்டு தீனா படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். ஓகே. அவனும் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வரான். சரி, பாத்துட்டு சொல்லுவான். சூப்பர். சொன்னோம் தீனா பார்க்க பார்த்ததே இல்ல. பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய சீன்ஸ் இருக்கு, மாசான சீன். இப்ப நீங்க ஆல்ரெடி பாத்துருக்கீங்க? நான் பாத்துருக்கேன் ப்ரோ. இந்த சீனை நான் மறுபடியும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அப்படியே நரம்பு பொடைக்குது. அப்படின்னா என்ட்ரி தான் ப்ரோ, என்ட்ரி தான். அப்புறம் நம்ம சாங் வரும்ல, தலை உள்ள வந்தாடு, அதுக்கு தான் ப்ரோ வெயிட்டிங். வேற இன்னொன்னு இந்த படத்துல எல்லாத்தையும் தாண்டி அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. செம்மையா ஹேர் ஸ்டைல், அந்த அழகை பத்தி சொல்ல. சரி, டைரடா ஷோ டைம் ஆகுது. அவர் எப்பயுமே அழகுதான் ப்ரோ, மேன்லியா இருப்பாரு. அடுத்து பில்லா போலான்னு பாக்குறோம், பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா பில்லாக்கும் போலான்னு இருக்கும், அவ்வளோ. சூப்பர். உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பயுமே ஹாப்பி பர்த்டே தலை, தலை ஃபார் எவர். லவ் யூ தலை.